இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு தலைமை பண்புகளோடு இருப்பதாக அமைச்சர் ஏவ வேலு பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொழில் வளர்ச்சிக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் பொருட்டு ஜனவரி 7ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெறவுள்ளது. இதற்காக திருவண்ணாமலையில் மாவட்ட அளவிலான கூட்டம் அமைச்சர் ஏவ வேலு தலைமையில் நடைபெற்றது. துணை சபாநாயகர் பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் முருகேஷ், எம்பி அண்ணாதுரை, எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஏவ வேலு, தமிழ்நாடு 23,628 கோடி ஜிஎஸ்டி செலுத்துவதாகவும், ஆனால் சொற்பமாக 2,926 கோடி ரூபாயே திரும்ப கிடைப்பதாகவும் குறிப்பிட்டார். ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது 23,621 கோடி ரூபாயை நாம் ஜிஎஸ்டியாக செலுத்துகிறோம். ஆனால் என்னவென்று சொன்னால் சொற்பமாக 2,976 கோடி ரூபாய் தான் நாம் இன்றைக்கு திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறோம். பெற்றுக் கொள்வதை விட 23,600 கோடி ரூபாய் நம்ம ஜிஎஸ்டி வலி செலுத்துகிறோம் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே உற்பத்தி அதிகமாக பெருத்திருக்கிறோம், பெருகிருக்கிறோம் என்பது இந்த புள்ளிவிவரத்திற்காகத்தான் சொல்ல வேண்டிய ஒரு நிலை எனக்கு இருக்கிறது. இந்திய அளவிலே உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 2 இடமும், ஏற்றுமதியில 3வது இடத்தை பெற்றிருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு விளங்குகிறது. 2021 மார்ச் வரை 2,300 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் முதலமைச்சருடைய சீரிய முயற்சியால் தற்பொழுது 7,400க்கு மேல் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. ஆக தரவரிசையிலே இந்திய அளவிலே கடைசி இடத்திலே இருந்த தமிழ்நாடு 3ஆம் இடத்திற்கு தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் இந்த லீடர்ஷிப் என்பதை தமிழ்நாட்டுக்கு பொருத்தமாக இருக்கும் என்றுதான் இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.